நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரே நேரத்தில் 60 கோடி மதிப்பீட்டில் 814 விவசாயிகளுக்கு இலவச பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் மாதேஸ்வரன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தி தங்களது பிரார்த்தனையை தொடங்கினர். தொடர்ந்து ஆயில்பட்டி பகுதியில் வேட்பாளர் மாதேஸ்வரனை ஆதரித்து மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் பொதுமக்களிடையே திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பொங்கலுக்குள் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு வீட்டிலும் காவிரி நீரானது தினந்தோறும் வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் 854 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணி அதிவேகமாக நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்து வாக்கு சேகரித்தார். இந்த ஆயில்பட்டிக்கு உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பொங்கலுக்கு நல்ல குடி தண்ணீர் வந்துடும். தினந்தோறும் குடி தண்ணீர் 854 கோடியில வெண்ணந்தூரை தாண்டி காவேரி ஆத்துல இருந்து பைப் லைன் போட்டுக்கிட்டு வராங்க. நீங்க ரோடு முழுக்க பைப் கருப்பை போறத பாக்குறீங்களா? தார் ரோட்ல மெயின் ரோட்ல பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறீங்கல்ல. இது ஒண்ணு போதும். வேற இந்த 1000 கொடுக்குறாங்க 500 கொடுக்குறாங்க இதெல்லாம் வேண்டாம். ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்ல. அந்த தண்ணி கொடுக்கிற வேலை தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் இன்றைய தினம் 854 கோடியில் இந்த பகுதிக்கு குடிநீர் வரக்கூடிய பொங்கல்ல நாம பொங்க வைக்கிறதே காவேரி ஆத்து தண்ணீர் தான்.